என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். 1991 வருஷம் மகாபெரிவா முதுமை காலத்தில் இருந்தாரப்ப பக்தர்களுக்கெல்லாம் ஜாஸ்தி தரிசனமெல்லாம் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் மகாபெரிவா பக்தாளுக்கு தரிசனம் தரத்துக்காக ரொம்ப நாள் கழித்து பெரியவா தரிசனம் தர போகிறார். அதனால் அன்றைக்கி மகானை தரிசனம் பண்ண நிறைய பக்தா வந்திருந்தா. குழந்தையிலேருந்து வயசானவா வர ஸ்ரீ மடத்தில் திரண்டிருந்தது கும்பல், அவ்வளோ கும்பல். அன்றைய தினம் மகாபெரிவாளை தரிசிக்க கூடியிருந்த பக்தர்கள் பலரது முகத்தில் ஏதோ எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் எல்லாம் இருந்தது. அவாவா தங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை குருவுக்கு சமர்ப்பிக்க வாங்கிட்டு வந்திருந்தா. பழம், உலர்ந்த வகை திராட்சை பழங்கள், முந்திரி, வில்வம், துளசி மாலை, இந்த மாதிரிலாம் அவாளுக்கு முடிஞ்சது அவாவா வாங்கிட்டு வந்தா. பக்தாளோட பக்தாளா அங்கே கலந்து ஒரு ஓரமாக நாராயணன் வைதேகி தம்பதி நின்றுட்டு இருந்தா. அவள் சென்னையிலேருந்து வந்திருந்தா. நாராயணன் இடுப்பில் அவளோட 1.5 வயசு பெண் குழந்தை நிதர்சனா அப்பாவோட கழுத்தை கட்டின்ட்டு இருந்தது. விழிகளை உருட்டி உருட்டி அங்கும் இங்கும் பார்த்துட்டு இருக்குது. ஏன் புது இடம், புது மனுஷா, நிறைய கூட்டம். அதனால் குழந்தையோட முகத்தில் ஒரு பயம் வேற தெரிஞ்சுது. என்னடா அது எங்கேயோ கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு விட்டுன்னு மகாபெரிவா பக்கத்தில் போகணும், அந்த மகான்கிட்ட தங்களோட பிரார்த்தனைகளை சொல்லணும் என்பது அந்த தம்பதிகளோட விருப்பம். ஆனால் அன்றைக்கி கூடியிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் இவர்களால் 1 இன்ச்சு கூட முன்னே செல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்த இடத்துல இருந்தே நிதர்சனாவை பெரியவா கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்ட முடியுமாங்க, அந்த தெய்வத்தின் அனுகிரகம் பார்வை இவன் மேல் திரும்புமாங்க அப்படின்னு வைதேகி நாராயணனை பார்த்து ஏக்கத்தோடு கேட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி அந்த மகானோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நமக்கு விதி இருந்தால் கிடைக்கும், பார்க்கலாம். குருவோட பார்வை நம்ம மேலே திரும்புறதான்னு மகாபெரிவாளையே பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்தபடியே கவலையோடு சொன்னார் நாராயணன். அங்கே இருந்த பக்தா அத்தனை பேருக்கும் அவளோட பிரார்த்தனையே மகான்கிட்ட போய் சொல்லணும், அவளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. குழந்தை இருக்கிறவளை முன்னாடி அனுப்பணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது. எல்லோருக்கும் சுயநலம்தான். இந்த காலத்துலேயும் சரி அந்த காலத்துலேயும் சரி சுயநலம்தான். அவளுக்கு தான் பார்த்துப்பான். பெரியவா வழக்கம் போல் அங்கே திரண்டிருந்த பக்தால தன்னோட அனுகிரக பார்வையால் ஒரு முறை அப்படியே அலசினர் கும்பலை. அங்கே கூடியிருந்தவாளெல்லாம் ஒரு அலசினர். தன்னை தரிசனம் பண்ண ஆத்மார்த்தமாக வந்திருக்கும் நாராயணன் வைதேகி தம்பதியருக்கு அன்றைக்கி அடிச்சது யோகம். அடுத்த வினாடி ஒரு சிப்பந்தியை ஜாடை காட்டி தன் அருகே அழைச்சார் மகாபெரிவா. குழந்தை நிதர்சனாவை இடுப்பில் சுமந்துட்டு இருக்கோம் நாராயணன் அடையாளம் காண்பிச்சு அவளை கொஞ்சம் கிட்ட வரும்படி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன சைகையால் பண்ணினார். அந்த சிப்பந்தி கூட்டத்தை விளக்கிட்டு 4 அடி பாய்ச்சலில் ஓடி நாராயணன் வைதேகி தம்பதிகிட்டக்க விஷயத்தை சொல்ல அவர்கள் ஆனந்த அதிர்ச்சியில் திறந்த வாயை மூட கூட மறந்துவிட்டா. என்னது, மகாபெரிவா எங்களை கூப்பிடுறாளா? ஆமாம் வாங்கோ, சீக்கிரம், உங்களுக்குத்தான் உத்தரவு ஆகியிருக்கு. கணவன் மனைவி 2 பேரின் கண்கள்லையும் கண்ணீர் சொரியறது. குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு 2 பேரும் கூப்பியபடி மகாபெரிவாளை வழங்கியபடி நடந்தார் நாராயணன். வழிவிடுங்கோ அப்படின்னு உறக்க சொல்லிண்டே சிப்பந்தி முன்னாடி போக பின்னால் நாராயணனும் வைதேகியும் போனான். மகாபெரிவா பக்கத்தில் இவாளை கூட்டிட்டு வந்து நிறுத்திய சிப்பந்தி பெரியவாளுக்கு தகவல் சொல்லிட்டார். கலியுக தெய்வத்தின் பார்வை தம்பதியின் மேலே விழுந்தது. இடுப்பில் வச்சுட்டு இருக்காளே அது அவளோட குழந்தையான்னு கேளு. பக்கத்தில் இருந்த சிப்பந்திக்கிட்ட பெரியவா உத்தரவு போட அவரும் கேட்க வந்த பிரச்சனையே பிரார்த்தனையே அதுதானே. அவ எங்கள் குழந்தை தான். பெரியவா குழந்தையை பார்த்து பெருசாக ஒரு புன்னகை புத்தார். குழந்தையும் பதிலுக்கு புன்னகைச்சுது. மகாபெரிவா தனக்கு அருகில் இருந்த ஒரு மூங்கி தட்டிலிருந்து கொஞ்சம் உலர் திராட்சையை அள்ளி சிப்பந்திகிட்ட கொடுத்தார். அந்த குழந்தைகிட்ட கொடு.
தன்னோட பிஞ்சு கையை நீட்டி அத்தனை திராட்சையும் 2 உள்ளங்கையிலையும் அடக்கி நிறுத்தும். அம்மாவும் உதவி பண்ணினான். மகாபெரிவா முன்னாடியே 2 எடுத்து தான் வாயில் போட்டுன்றது குழந்தை. நாராயண வைதேகி கண்கள் குளமாயிடுத்து. 2 பேரும் குழந்தைய வச்சுண்டு தேம்பரா. வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அங்கே அந்த பரபிரம்மம் தன்னோட வலக்கையை உயர்த்தி இவாளுக்கு விடை கொடுத்தாச்சு. இத்தனை பக்த கோடிகள் இருக்கிற இடத்துல ரொம்பவும் ஆத்மாத்மா வந்திருக்கிற ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து அவளுக்கு தேவையானதை கொடுத்துட்டார் மகாபெரிவா. அடுத்தது மகானோட பார்வை கூட்டத்தை துழாவியது. யாருக்கு அதிர்ஷ்டமோ தெரியாது. காட்சி மடத்தை விட்டு வெளியே வந்த தம்பதிகள் இன்னமும் இடுப்பிலேயே இருந்தா நிதர்சனா. இதுவரை அநேகமாக ஒரு 7-8 திராட்சை சாப்பிட்டு போவ. மகாபெரிவா பிரசாதம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டா. மிதமான கூட்டத்தோட பஸ்ஸு கிளம்பிடுத்து. 3 பேர் உட்காரக்கூடிய இடத்துல ஓரமாக நிதர்சனாவையும் அவளுக்கு பக்கத்தில் அம்மா அப்பாவும் உட்காந்துட்டா. பஸ் கிளம்பி ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். திடீர்னு நாராயணியின் கன்னத்தையும் எம்பி வைதேகியின் கன்னத்தையும் தடவி அம்மா அப்பா அப்படின்னு குரல் உயர்த்தி குழந்தை பேச ஆரம்பித்த போது தாய்க்கும் தகப்பனுக்கும் போட்ட வினோதமான சப்தத்தில் ஒரு வினாடி அதிர்ந்து சடன் பிரேக் போட்டுட்டார் டிரைவர் பஸ்ஸையும் நிறுத்தி. என்ன பிரச்சனையோ என்று டிரைவர் திரும்பி பார்க்க கண்டக்டர் ஓடி வந்து என்னம்மான்னு கரிசனத்தோடு விசாரிக்க கண்கள் உடைப்படுத்து பெருகும் கண்களிலிருந்து எல்லோரையும் பார்த்து வைதேகி என் குழந்தை பேச ஆரம்பிச்சுடுத்து. 1.5 வருஷமாக பேசாமல் இருந்த குழந்தை இப்போ பேசுறது. இவளோட மழலை மொழியை இப்போ தான் கேட்குறோம். பஸ்ஸில் இருந்து அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டா. குடும்பத்துக்கே பிரசாதமாக வந்த திராட்சை குழந்தை நிதர்சனாவுக்கு மட்டுமில்லை, நாராயணன் அவர் பணிபுரிந்து வரும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாம் கிடச்சிது. மகாபெரிவாளுக்கு 97 வயசு இருக்கிற போது நடந்த அற்புதம் இது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.